அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்படி படித்தா மறக்கவே மறக்காது டே 6 பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13, 2025க்கான கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேரோட டீட்டெயில்டு PDF லிங்க் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியா. NCSK அதாவது தேசிய சபாய் கரம்சாரிகள் ஆணையத்தோட பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தை தான் நம்ம தேசிய சபாய் கரம்சாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆணையம் 1994 தொடங்கப்பட்டது. 2004 இதோட காலம் முடிவடைஞ்சிச்சு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்மளோட மத்திய அரசு இதோட பதவி காலத்தை நீடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மனித கழிவுகளை கையால் அகற்றுவதை தடுப்பதற்காகவே இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமமைத்தல் அமைச்சகத்துக்கு கீழே வருது. ரெண்டாவது, உயர்கல்வி குறித்த நிதி ஆயோகோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல கல்விக்காக அதிகம் செலவிடும் மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர் தான் இருக்கு. இது தன்னோட GDPல 8.11% கல்விக்காக மட்டுமே செலவிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இளையோர் கல்விக்காக அதிகம் செலவிடும் மாநிலங்கள் பட்டியல்ல கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் முதலிடம் வகிக்குது. அடுத்த டாபிக் விருதுகள். 2024 இந்தியாவின் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது எந்த காவல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா திருவாரூர்ல உள்ள முத்துப்பேட்டை காவல் நிலையத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. இதை கொடுக்கிற எந்த அமைச்சகம்னா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை கொடுக்கறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஒடிசாவில் உள்ள பட்டாப்பூர் காவல் நிலையத்திற்கும் இந்த சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது கொடுத்திருக்காங்க. அடுத்த டாபிக் குறியீடுகள். ஊழல் புலனாய்வு குறியீடு 2024 இந்தியா 96வது இடத்துல இருக்குது. இதுல ஊழலே இல்லாத முதல் நாடா எது இருக்குன்னா டென்மார்க்கும், 2வது இடத்துல பின்லாந்தும் இருக்கு. 2வது, உலக வங்கி வெளியீட்டுல தளவாட செயல்திறன் குறியீட்டுல இந்தியா 38வது இடத்துல இருக்கு. இதுல முதலிடத்துல உள்ள நாடு எதுனா சிங்கப்பூர். அடுத்த டாபிக் விளையாட்டு. 39வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெறவிருக்குன்னா மேகாலயாவில். இதே மாதிரி இப்போ 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல நடந்துட்டு இருக்கு. 2வது, இந்திய ஸ்னூக்கர் போட்டியில் தங்கம் வென்றவர் யாருன்னா பங்கஜ் அத்வானி. இவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். 3வது, 2025 பாரா வில்வித்தை ஆசிய கோப்பையில் முதலிடம் வகித்த நாடு எது அப்படின்னா இந்தியா. இந்தியா மொத்தம் 6 தங்கமும் 3 சில்வர் 3 பிரான்ஸும் வாங்கியிருக்காங்க. இந்த 2025க்கான பாரா வில்வித்தை போட்டி எங்க நடைபெற்றுச்சுன்னா தாய்லாந்துல நடந்துச்சு. அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். உலக வானொலி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 13. இது நம்ம 2012 இருந்து அனுசரிச்சுட்டு வரோம். இந்த உலக வானொலி தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னா வானொலி மற்றும் காலநிலை மாற்றம். 2வது, தேசிய மகளிர் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 13. எதுக்காக இதை அனுசரிக்கிறோம்னா சரோஜினி நாயுடு அவர்களோட பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய மகளிர் தினமா அனுசரிக்கிறோம். இந்த சரோஜினி நாயுடு இவங்களை நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படின்னு காந்தி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபையில கலந்துகிட்ட முதல் இந்திய பெண் யாரு அப்படின்னா இவங்க சரோஜினி நாயுடு தான். இவங்க ஒரு காங்கிரஸ் மாநாட்டுல கலந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா கான்பூர் மாநாட்டுல 1925 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துகிட்ட பெண்மணி யாருன்னா சரோஜினி நாயுடு.